மருந்தியல் என்பது நவீன மருத்துவத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது மருந்து மேம்பாடு மற்றும் நோயாளி பராமரிப்பில் ஈடுபடும் ஒவ்வொரு நிபுணருக்கும் அவசியமான ஒன்று. இந்த பாடத்தில் ஒரு மருந்தின் அடிப்படை வரையறை மற்றும் அதன் முக்கிய பண்புகளை நாம் விரிவாக ஆராயப் போகிறோம். மருந்தின் செயல்பாடு மற்றும் விளைவுகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை புரிந்து கொள்வதே நமது முக்கிய நோக்கமாகும். மருந்தியல் பற்றிய துல்லியமான புரிதல் என்பது சுகாதார அறிவியல் மற்றும் உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சியின் அடித்தளமாகும். சிகிச்சை நன்மைகளுக்கும் சாத்தியமான தீங்குகளுக்கும் இடையிலான சிக்கலான சமநிலையை வழிநடத்துவதில் மருந்தியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. மருந்துகள் எவ்வாறு உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சைகளை நம்மால் வழங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மருந்து என்பது ஒரு உயிரினத்திற்கு வழங்கப்படும்போது அதன் உடல் செயல்பாடுகளை மாற்றி உயிரியல் விளைவை உருவாக்கும் எந்த ஒரு வேதியியல் பொருளாகும். இது ஒரு பரந்த வரையறையாகும். இது மருந்துகளை மட்டுமல்லாமல் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பல பொருட்களை உள்ளடக்கியது. இந்த வேதியியல் பொருட்கள் உடலின் இயற்கையான செயல்பாடுகளில் தலையிட்டு ஒரு புதிய சமநிலையை அல்லது மாற்றத்தை உருவாக்குகின்றன. இந்த வரையறை மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகள் மட்டும் கடைகளில் நேரடியாக வாங்கும் மருந்துகளை மட்டும் குறிப்பதில்ல. இது காஃபின், நிக்கோட்டின் மற்றும் மூலிகை சப்ளிமெண்ட்ஸ் போன்ற பொருட்களையும் உள்ளடக்கியது. நோக்கம் அல்லது சிகிச்சை பயன்பாடு எதுவாக இருந்தாலும் ஒரு பொருளால் உடலில் உடலியல் அல்லது உளவியல் மாற்றத்தை தூண்ட முடிந்தால் அது மருந்தியல் ரீதியாக ஒரு மருந்தாகவே கருதப்படுகிறது. மருந்தின் தாக்கம் அல்லது செயல்பாட்டை புரிஞ்சு கொள்ள அதை 3 வெவ்வேறு பண்புகளாக பிரிக்கலாம். முதலாவதாக, மருந்தின் செயல்பாடு என்பது மூலக்கூறு மட்டத்துல நடக்கும் ஆரம்ப பொறிமுறையை குறிக்கிறது. இது உடலில் உள்ள ஒரு புரத ஏற்பி, ஒரு என்சைம் அல்லது அயனி சேனல் போன்ற ஒரு குறிப்பிட்ட கூறுகளுடன் மருந்து மேற்கொள்ளும் உயிர்வேதியியல் தொடர்பாகும். உதாரணமா, ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர் எதிர்ப்பியின் அல்லது ஆன்டிபயோட்டிக்கின் செயல்பாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு பாக்டீரியாவின் ரிபோசோமுடன் பிணைக்கப்பட்டு அதன் புரதத் தொகுப்பை தடுக்கிறது. இங்கே அந்த பிணைப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கையே மருந்தின் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இது கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறு மட்டத்தில் நடக்கும் ஒரு மிக நுணுக்கமான வேதியியல் மாற்றமாகும். மருந்தின் விளைவு என்பது அந்த மருந்தின் செயல்பாட்டின் விளைவாக உடலில் ஏற்படும் கவனிக்கத்தக்க மாற்றமாகும். இது உயிரினத்தில் ஏற்படும் உடலியல் அல்லது மருத்துவ மாற்றத்தை குறிக்கிறது. செயல்பாடு என்பது மூலக்கூறு மட்டத்தில் நடக்கும்போது, விளைவு என்பது முழு உடல் அல்லது உறுப்பு மட்டத்தில் நாம் உணரும் அல்லது அளவிடக்கூடிய ஒரு மாற்றமாக வெளிப்படுகிறது. முந்தைய நுண்ணுயிர் எதிர்ப்பி உதாரணத்தை தொடர்ந்தா, புரத தொகுப்பை தடுக்கும் செயல்பாடு பாக்டீரியாவின் இறப்பிற்கு வழிவகுக்கிறது. இதன் விளைவாக உடலில் உள்ள தொற்று குணமாகிறது. இங்கே பாக்டீரியா அழிவதும் தொற்று நீங்குவதும் தான் மருந்தின் விளைவு. இதுவே நாம் மருந்திடமிருந்து எதிர்பார்க்கும் அளவிடக்கூடிய மற்றும் கண்கூடாக தெரியும் இறுதி முடிவாகும். பக்க விளைவு என்பது மருந்தின் நோக்கம் கொண்ட சிகிச்சை விளைவைத் தவிர உடலில் ஏற்படும் பிற விளைவுகளை குறிக்கிறது. ஒரு மருந்து உடலில் நுழையும் போது அது பல இடங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இதையே நாம் பொதுவாக பக்க விளைவுகள் என்று அழைக்கிறோம். பக்க விளைவுகள் எப்போதும் எதிர்மறையானவை அல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம். அவை பாதிப்பில்லாத மாற்றங்களாக இருக்கலாம். உதாரணமாக, சிறுநீரின் நிறம் மாறுவது. சில நேரங்களில் அவை நன்மை பயப்பதாகவும் இருக்கலாம். இது அந்த மருந்தை வேறு சில நோய்களுக்கு பயன்படுத்த வழிவகுக்கும். இருப்பினும் பல பக்க விளைவுகள் தேவையற்றவை. அவை மருந்தின் பாதகமான எதிர்வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மருந்தியல் ஆராய்ச்சியின் முதன்மை குறிக்கோள் அதிக துல்லியம் கொண்ட மருந்துகளை உருவாக்குவதாகும். இதன் மூலம் தேவையற்ற பக்க விளைவுகளை குறைத்து நாம் எதிர்பார்க்கும் சிகிச்சை விளைவை அதிகப்படுத்த முடியும். மருந்துகள் உடலில் ஒரு குறிப்பிட்ட இலக்கம் மட்டும் தாக்கும்போது மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுவது குறைகிறது. இதுவே நவீன மருத்துவத்தின் மிக முக்கியமான சவாலாகவும் இலக்காகவும் உள்ளது. மருந்தியல் என்பது இந்த சிக்கலான தொடர்புகளை படிக்கும் ஒரு அறிவியல் துறையாகும். மருந்துகள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகின்றன, அவற்றின் செயல்பாட்டு வழிமுறைகள் என்ன, உடல் அவற்றை எவ்வாறு செயலாக்குகிறது மற்றும் மருந்துகள் உடலில் ஏற்படுத்தும் விளைவுகள் ஆகியவற்றை இது முறையாக ஆராய்கிறது. இது மருந்தின் பயணம் மற்றும் அதன் தாக்கத்தை பற்றிய முழுமையான அறிவை நமக்கு வழங்குகிறது. மருந்துக்கும் உடலுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த மருந்தியல் உதவுகிறது. இதில் மருந்தின் அளவு மற்றும் உடலின் எதிர்வினைக்கு இடையிலான தொடர்பு, நச்சுத்தன்மை மற்றும் ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறுபடும் தனிப்பட்ட உடல்நிலை ஆகியவை ஆராயப்படுகின்றன. மருந்துகள் பயனுள்ளதாகவும் அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய இந்த ஆழமான பகுப்பாய்வு மிகவும் அவசியமானது.
சுருக்கமாக கூறினால், மருந்து என்பது உடல் செயல்பாட்டை மாற்றியமைக்கும் எந்த ஒரு பொருளாகும். அதன் தொடர்பு ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு செயல்பாட்டால் வகைப்படுத்தப்படுகிறது. இது அளவிடக்கூடிய உடலியல் விளைவை உருவாக்குகிறது. மற்ற அனைத்து விளைவுகளும் பக்க விளைவுகளாக கருதப்படுகின்றன. இந்த உருவை புரிந்து கொள்ளவும் கணிக்கவும் மருந்தியல் ஒரு அத்தியாவசிய அறிவியல் கட்டமைப்பை வழங்குகிறது. பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சை முறைகளை உறுதி செய்ய இந்த அடிப்படை கருத்துக்களை பற்றிய விரிவான புரிதல் மிகவும் அவசியம். மருத்துவமனை அல்லது ஆராய்ச்சி சூழல்ல மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த கொள்கைகள் வழிகாட்டியாக அமைகின்றன. மருந்தியல் அறிவியலை சரியா பயன்படுத்துவதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் நம்மால் சிறந்த முறையில் செயல்பட முடியும்.